Hello, greetings to my dear students. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா JEE லெவல் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருக்கதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் பார்த்துட்டோம். நான் அந்த லெக்சர்ல சொல்லியிருந்தேன் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனுங்க ஒரு பெரிய கான்செப்ட், அதனுடைய ஒரு பிரான்ச் கான்செப்ட் தான் நம்ம ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன். இந்த ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபங்க்ஷன், ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதாவது கிரேட்டஸ்ட் இன்டிஜர் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே பெரிய இன்டிஜராக எடுப்பார். அதுவே இந்த ஃப்ராக்ஷனல் பார்ட் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே குட்டியோண்டா எடுப்பார். அதாச்சும் ஃப்ராக்ஷனல்னால என்னது, அப்படியே பிரிக்கிறது. பிரிச்சா வர ஒரு சின்ன பார்ட்டு தான், அதாச்சும் இந்த ஃபங்க்ஷனோட வேலையே ஒரு குட்டியோண்டு வேலையை எடுக்கிறது தான். ஸோ அந்த குட்டியோண்டு வேல்யூ எடுக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷனோட ரேஞ்சுமே ரொம்ப குட்டியோண்டா தான் இருப்பார். ஏன்னா எல்லாமே இவர் சின்ன சின்னதாகவே எடுத்து பழகிட்டார். அதுவே நம்ம கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன்னா எல்லாமே பெருசு பெருசாகவே எடுப்பார், இவர் சிறுசாக இருப்பார். அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது ரெண்டுத்துக்கான வித்தியாசம். இன்னைக்கு இந்த லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன். அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷனா என்ன, அதனுடைய இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் கொஷன்ஸ் நிறைய சால்வ் பண்ண போறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கொஞ்சம் நஞ்சம் இல்லை, உங்களுக்கு புரியுற வரைக்கும் நான் நிறைய கொஷின் சால்வ் பண்ண போறேன். இது பத்தலை சார், எனக்கு இன்னும் நிறைய கொடுங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா இன்னும் நிறைய தரத்துக்கு நிறைய சால்வ் பண்ண நான் ரெடியா இருக்கேன். ஏன்னா இந்த லெக்சர்ஸ் அதாச்சும் இந்த பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப 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 முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் நான் சொல்றேன்னா இதுக்கு முன்னாடிலாம் கூட டைரக்ட் கொஷின்ஸ் வரல, ஆனா JEE மெயின்ஸ் 2023 இந்த வருஷம் கேட்ட கொஸ்டின் பேப்பர்ல, சாரி போன வருஷம் கேட்ட கொஸ்டின் பேப்பர்ல, அதாவது ரீசெண்ட் இயர்ஸ் தான், ரொம்ப ஒரு பேக்ல இல்லை, ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனையும் ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷனையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் நமக்கு வந்திருக்கு, ஒரு ஷிஃப்ட்ல கேட்டிருக்காங்க. நமக்கே தெரியும் ஒரு 4-5 ஷிஃப்ட் இருக்கு, ஒரு 4-5 நாள் நடக்கும். அதுல ஒரு இடத்துல ஒரு எக்ஸாம்ல நமக்கு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனையும் ஃப்ராக்ஷனல் பார்ட், அதாவது ரொம்ப ஈஸியான கொஸ்டின், கொஞ்சம் ட்விஸ்ட் அடிப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது JEE மெயின்ஸ் இல்லை 14 lakh ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுற ஒரு எக்ஸாமுக்கு அதுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, 14 lakhலேருந்து ஒரு 52,000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்காக JEE மெயின்ஸ்ல எவ்வளவு தூரம் ஃபில்டர் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஃபில்டர் பண்ணுவாங்க. மிச்சம் இருக்கிறவங்க JEE அட்வான்ஸ் அது சொல்லவே வேண்டாம், அது ஆல்வேஸ் டஃபர் தான். ஏன்னா அவங்க அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போனா ஃபர்ஸ்ட் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனா என்ன, ஒரு குயிக் ரீகேப். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், அந்த லெக்சர்ல பிரிச்சு போட்டு மேய்ச்சிட்டோம். அதாவது கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனா என்ன, கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனா யாரு, அவர் என்னென்ன மாதிரியான வேலையெல்லாம் பார்ப்பாருன்ட்டு நிறைய லெக்சர்ஸ் உங்களுக்கு புரியுற மாதிரி எவ்வளோ தூரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரம் சொல்லிருக்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் பார்த்துருங்க. இப்போ நான் ஜஸ்ட் ஒரு குயிக் ரீகேப் தான் காட்டுவேன். இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன். அதாவது கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனோட சிம்பிள் இதுதான், இப்படிதான் டினோட் பண்ணுவாங்க. ஸ்கொயர் பிராக்கெட் குள்ளார வந்துச்சுன்னா அது ஜிஃப், அதாச்சும் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாச்சும் இதுக்குள்ளார எந்த ஒரு வேல்யூ நீங்க இன்டிஜர் கொடுத்தாலும் அது இன்டெக்ரலா மட்டும் தான் கொடுக்கும். அதாவது எந்த ஒரு டெசிமலா இருந்தாலும் சரி, ரியல் நம்பரா இருந்தாலும் சரி, அதோடைய வேல்யூ அவுட்புட் ஆல்வேஸ் இன்டீஜர். இதெல்லாம் ட்விஸ்ட் அடிக்கிற மாதிரி ஒரு சில ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் உங்களுக்கு மைண்ட்ல தரவா வச்சிருந்தீங்கன்னா ஒரு சில ப்ராப்ளம் 5 ஸ்டெப்பை நீங்க முன்னாடியே சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். நான் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வச்சிருக்கேன். அதனால தான் சொல்றேன், உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி டெஃபினிஷன், ஈச் அண்ட் எவ்ரி ப்ராப்பர்ட்டிஸ் தரவா இருக்கணும். கரெக்டான டைம்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாம விட்டீங்கனாலும் கதை இல்லாம போயிடும். ஸோ அதனால தான் சொல்றேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப பொறுமையா போங்க, ஸ்டெடியா போங்க, ஆனா படிங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நான் ஒரு 2.5 எடுத்தனாலும் சரி, 2.9 எடுத்தனாலும் சரி, அவரோட கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனோட வேல்யூ என்னதுன்னா 2. அது எனக்கு எப்பயுமே எந்த வேல்யூ கொடுக்கும்னா 2 மட்டும்தான் கொடுக்கும். இதுதான் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனோட வேல்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல இருந்து அதாச்சும் 2.1ல ஆரம்பிச்சு 2.9999 வரைக்குமே எனக்கு கிடைக்கிற வேல்யூ என்னதுன்னா 2.999 2 தான். அதுவே இன்கேஸ் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனுக்குள்ளார 2 வந்துச்சுன்னா அதே எனக்கு 2 தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 அதாச்சும் 2 வரைக்கும் எனக்கு 2 எடுக்கும். 2 வந்தோடனே எனக்கு 2க்கு போயிடும். இதுதான் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் 0 0, 1 1, 10 10.
இதெல்லாம் உங்களுக்கு லாஸ்ட் லெக்சர்ல நான் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன்ல சொல்லிருக்கேன். ஸோ இன்டெக்ரல் வேல்யூஸ் வந்துச்சுன்னா இப்போ மேபி அது இன்டிஜர்னா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் அப்படியே எக்ஸுக்கு ஈக்குவல் ஆகிடும். நான் எக்ஸ் வேல்யூ என்ன எடுக்கிறேனோ அதே தான் திரும்ப எனக்கு வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2.45னா 2 மைனஸ் 2.1, அதுவே இந்த சைடு வரப்போ எல்லாமே லெஃப்ட் சைடு தான் எடுக்கும். ஸோ மைனஸ் 2.1 அப்படின்னா -3 எடுக்கும் மைனஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா 2.1 இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ், இதில் தான் வந்து உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இட் ஆல்வேஸ் டேக்ஸ் த லெஃப்ட் சைடு வேல்யூ. இந்த சைடு இருக்குன்னா இப்படி வரும். ஸோ இப்போ 1.999 எடுக்குதுன்னா 1 எடுக்கும். அதுவே வந்துட்டு -1.11 எடுக்குதுன்னா -1 தான் எடுக்கும். சாரி, இங்கே வந்துட்டு 0.99 வரும், -0.9னா -1 எடுக்கும். அதுவே -1.1 இங்கே வந்தாலுமே -2 தான் எடுக்கும். ஸோ -1.1னாலுமே என் வேல்யூ வந்து -2. லெஃப்ட் சைடு நீங்கள் வந்து பார்க்கறது எல்லாமே லெஃப்ட் சைடு கவர் பண்ணி போகணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் இதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நிறைய ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செட் ஆகிடும். ஸோ 0.32 இந்த இடத்துல வரும் 0.32. ஸோ 0.32 லெஃப்ட் சைட் நம்மளோட 0 இருக்காரு. ஸோ வந்துட்டு 0. இதனுடைய டொமைன் பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் என்டையர் ஆர், என்ன வேணாலும் வரலாம். ஆர்னாலே நமக்கு தெரியும் ஆல் ரியல் நம்பர்ஸ், எல்லா நம்பர்ஸும் உள்ளார இறக்கிடுவாரு நம்ம ரியல். அதாச்சும் நம்ம கண்ணுக்கு பார்க்காத, அது வந்து காம்ப்ளெக்ஸு, அது தனி கதை, அதுக்குள்ளார நம்ம இன்னும் போகவே இல்லை. இது வந்து நம்ம ரியல்ல தான் படிச்சுட்டு இருக்கோம். ரியல் நம்பர்ஸ் எல்லாருமே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார டொமைன்ல எடுத்துக்கலாம். நம்ம என்ன எடுத்தாலுமே நம்ம கிடைக்கிற அவுட்புட், அதாச்சும் ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி டெஃபினிஷன்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்துருக்கோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் அதை பற்றியும் ஒரு செப்பரேட் லெக்சர் போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷன். ஓகே, ஸோ டொமைன் ஆர், ரேஞ்ச் வந்துட்டு ஐ. ஏன்னா நான் என்ன வேல்யூ கொடுத்தாலுமே எனக்கு கிடைக்கிற வேல்யூஸ் எல்லாமே என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5 எல்லாமே இன்டெக்ரல் வேல்யூஸ் மட்டும்தான். நான் இன்டெக்ரல் வேல்யூஸ்க்கு வாய்ப்பே கிடையாது. டெசிமல்ஸ்லாம் வரவே வராது. ஒரு சில நேரத்தில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப மைண்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு பேசிக் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் லெக்சரில் இதெல்லாம் காமிச்சேன். ஸோ 4.0 4.99 வரைக்கும் இதுதான் எடுக்கும். ஸோ வந்துட்டு ஒரு ரியல் நம்பர் எக்ஸ் வந்துட்டு ஆல்வேஸ் என்னுக்கும் n+1க்கும் உள்ளார இருக்கும். அதாச்சும் இப்போ உதாரணத்துக்கு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் எக்ஸோட வேல்யூ வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ 4ன்னு எடுத்துக்கிறேனே. இப்போ 4ன்னு எடுத்துக்கிறேன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு 4 வரும். ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன் 4 இன்செர்ட் போட்டேன் எனக்கு 4 வந்துடும். கமா 5 ஓப்பன் இன்டர்வல். ஏன்னா எனக்கு 4.999 வரைக்கும் போகும், ஆனால் 5 எடுக்கக்கூடாது. ஸோ வந்துட்டு நான் ஓப்பன் இன்டர்வல் போட்டுக்கிறேன். இந்த இன்டர்வல் ஃபுல்லாக இது வந்து கவர் ஆகும். அதை தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே சொல்லிட்டுருக்காங்க n and n+1 அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இது நான் நேத்துல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இதில் சொன்னதான் இந்த ஸ்லைடில் அந்த பாயிண்ட்டை தான் இவங்க வந்துட்டு ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக சொல்லிட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப 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 முக்கியம், மறக்காமல் படித்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் தான் ப்ராப்ளம் சால்விங் அப்போ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். டொமைன் ஆர் என்னங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் போன லெக்சரில் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இது ஒரு இதுவுமே எப்படி வருதுன்ட்டு. முக்கியமாக இது இப்போ ரீசெண்ட் இயர்ஸ்லாம் அவங்க கேட்கறது இல்லை, ஆனால் இந்த சீக்வன்ஸ் இந்த ஃபார்முலா வந்துட்டு ரொம்ப 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 முக்கியம். இது எப்படி வந்துச்சுங்கிறது நான் லாஸ்ட் லெக்சரில் சொன்னேன். இதுக்கப்புறம் நான் வந்து ப்ராப்ளம் சால்விங் இன்னொரு லெக்சரும் நான் அப்லோட் பண்ணேன். அதுலேயும் வந்து இந்த இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணேன். இதுக்கப்புறமும் நிறையா வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணுறேன். இது எல்லாமே ஆனால் ரொம்ப முக்கியம். தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு செகண்ட்ஸில் சொல்லிடலாம் ஆன்சர். லெஸ் தான் நம்ம அதாச்சும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எதில் அடிப்பாங்கன்னா கேல்குலஸ் ட்ரிக்னாமெட்ரிலாம் தொட்டுட்டிங்கன்னா பெருசாக போகும், ப்ராப்ளம் லென்த்தியாக மாறிடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்குறப்ப நீங்கள் வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் டக்கு 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 டக்குன்னு சால்வ் பண்ணி அடித்து தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு டைம் எதுலாம் சேவ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு தான் யூஸ். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக்ஸ். ஸோ இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொன்ன JEE Mains 2023 ப்ராப்ளம் இதை வந்துட்டு எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்துட்டு வெறும்னே அவங்க கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க.
நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், என்ன சார் நீங்க முன்னாடி ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன் வரும்னு சொன்னீங்களே. வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் வந்து சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்றப்ப கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனே உங்களுக்கு வந்து போதும். அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டெப்ல ஆன்சர் கண்டுபிடிக்கிறப்ப ஃப்ராக்ஷனல் பார்ட் வரும். நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பேசிக் ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன் நான் மட்டும் சொல்லிட்டு நான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றேன். ஏன்னா வந்துட்டு ரொம்ப உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஃப்ராக்ஷனல் பார்ட் அடுத்த ஸ்லைட்ல வர்றப்ப இன்டெப்தா உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன் அதாச்சும் எப்படி கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனை வந்துட்டு நம்ம இப்படி டினோட் பண்றோமோ, ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன் நம்ம வந்து இப்படி டினோட் பண்ணுவோம். ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன் அதாச்சும் அந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, எக்ஸ் மைனஸ் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் எக்ஸ். இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன். அதாவது ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன்னா எனக்கு ஹோல் எக்ஸ்ல இருந்து கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனை ரிமூவ் பண்ணிட்டேன்னா கிடைக்கிற அந்த மிச்ச சொச்சம், அந்த இத்தனோண்டு வேல்யூ தான் நம்மளுடைய ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷனு சீக்வல்ஸ் டு இதுதான் வந்துட்டு நம்மளுடைய ஃபார்முலா. ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு வந்துட்டு எந்த வேல்யூஸ் நீங்கள் எடுத்தீங்கனாலுமே இதில் முக்கியமாக ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நான் ப்ராப்பர்ட்டிஸ் வரப்போ சொல்கிறேன். ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன் எல்லா இன்டெக்ரல் வேல்யூஸ்க்கும் 0 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் 1 எடுத்தேன்னா நான் முன்னாடியே சொல்லிருக்கேன், 1 கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனில் இன்டெக்ரல் வேல்யூஸ் எல்லாமே சேமாக ரிப்ளை ஆகும். அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ 1. ஸோ இந்த வேல்யூ வந்து 0 ஆயிடும். ஸோ ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷனில் எந்த ஒரு இன்டெக்ரல் வேல்யூஸ் எடுத்தானாலும் எனக்கு 0 தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு 2.5 நான் 2.5 அப்படியே வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மைனஸ் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் போல 2.5 வர்றப்ப என்ன ஆகும், 2ஆக மாறிடும். ஸோ எனக்கு கிடைக்கிற வேல்யூ என்னதுன்னா 0.5. இந்த மாதிரி நீங்கள் எந்த வேல்யூஸ் எடுத்து செக் பண்ணாலும் சரி, ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் 0,1 இதுக்குள்ளார மட்டும்தான் இருக்கும். அதாச்சும் ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா, ரேஞ்ச் வந்து 0க்கும் 1க்கும் குள்ளார மட்டும்தான் இருக்கும். இதை தாண்டி போகவே போகாது, வாய்ப்பே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? நான் கிராஃப் எல்லாமே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த ப்ராப்ளம்க்கு உங்களுக்கு இது தெரிஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன் வந்துட்டு 0க்கும் 1க்கும் நடுவில் தான் இருப்பாங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சா போதும். இதுவே வந்துட்டு மோர் எனஃப். ஓகேங்களா? அதாச்சும் உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் ஓவர்வியூ கொடுத்துட்டேன். கிரேட்டஸ்ட் ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன்னா ஹோல் ஃபங்க்ஷன், அதாவது ஹோல் எக்ஸ்ல இருந்து கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ரிமூவ் பண்ணிட்டேன்னா கிடைக்கிற அந்த மிச்ச சொச்சம் தான் எனக்கு ஃப்ராக்ஷனல் பார்ட். இதில் எந்த ஒரு இன்டெக்ரல் வேல்யூஸ்க்கு எனக்கு கிடைக்கிற வேல்யூ 0. ஆனால் வந்துட்டு எனக்கு 1 கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், 0.9999 வரைக்கும் போவாங்க. ஆனால் 1 வாய்ப்பு இல்லை ரஜாங்கிற மாதிரி 1 வந்துட்டு வரவே வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் இப்போ வந்து நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இப்போ நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு பேசிக் தான். நீங்கள் பேசிக்காக வந்துட்டு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருந்தாலே போதும். எக்ஸ் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஜிஃப் ஆஃப் எக்ஸ் இன்சைட் கொண்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட கிளப்பிங் ஸ்கில்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜிஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 3 மைனஸ் equals to 0. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இதில் வந்துட்டு இந்த ஸ்கொயர் பிராக்கெட் ஆஃப் எக்ஸுங்கிறது ஜிஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. அதுக்கு எத்தனை சொல்யூஷன் இருக்கும் அதுதான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் என்ன, எந்த இன்டர்வல்குள்ளார இருக்கும், எப்படி இருக்கும், அதை மட்டும் நம்ம சொல்லிட்டோம்னா போதும். ஓகே, ஸோ இப்போ வந்து இதுதான் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷனை நம்ம வந்து ஈக்குவல் டு 0வா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், வெறும்னே இப்படி யோசிச்சா எனக்கு ஒன்றும் கிடைக்கல. அப்போ நான் என்ன பண்ணணும், இன்னும் ஏதாச்சும் கொஞ்சம் பிரித்து விடுற வேலையை பண்ணணும். அந்த பிரித்து விடுறது நமக்கு ஏற்ற மாதிரி, அதாச்சும் ஒரு பெரிய மேத்தமெட்டிஷியன் சொல்லுவார், ஆக்ஸ்ஃபோர்ட் காலேஜில் பெரிய ப்ரொஃபஸர், பி லேசி வைல் சால்விங் மேத்தமெட்டிக்ஸ். அதாச்சும் மேக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் உட்காந்துட்டிங்கன்னா சோம்பேறியாக மாறிடுங்கன்னு. சோம்பேறியா என்ன சார் சொல்கிறீங்க, சோம்பேறியா எப்படி சார் மாறுறது அப்படின்னா, அதாச்சும் நான் படிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு படிக்காமல் இருங்கன்னு சொல்ல, ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளத்தை நீங்கள் உட்காந்து சால்வ் பண்ணுறீங்கன்னா எடுத்தோடனே ப்ராப்ளத்துக்குள்ளார இறங்கிடக்கூடாது. ஏன்னா இறங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகிடும். என்ன அப்படியே ஒரு மாதிரி பதட்டம் ஆகிடக்கூடாது. ஃபஸ்ட்டு பார்க்கணும், அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி என்ன கேட்டிருக்காங்க, ஓ இதான் கேட்டிருக்காங்களா, சரி இதை என்ன பண்ண முடியும் அப்படியே நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அனலைஸ் பண்ணிங்கனாலே
உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஞாபகத்துக்கு வரும். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு சால்வ் பண்ண முடியுமா, அந்த ஸ்கில்லை நீங்கள் வந்து இனிஷியலாகவே டெவலப் பண்ணுங்க. எடுத்தோடனே பறந்துக்கிட்டு ப்ராப்ளம் அந்த இது ஹேபிட்டை வளர்த்துக்காதீங்க. ஏன்னா இந்த ஹேபிட் தான் உங்களை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களை கூட்டு போகும். உங்களுக்கு அதாச்சும் ஜேஇ எக்ஸாமை கொஞ்சம் ஈஸியாகும். ஜேஇ எக்ஸாம் அப்போ நீங்கள் வந்து ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் ரொம்ப 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 முக்கியம். இப்போ வாங்க நம்ம ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே -4x இருக்குது, இங்கே +3 -x இதெல்லாம் இங்கே இருக்குது. இப்போ வந்து நான் கிளப் பண்ணும் இதெல்லாம் என்னால் சேர்த்து வெளியே எடுக்க முடியுமா, எடுக்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இங்கே 3 மட்டும் தனியாக இருக்கிறதுனால -4xஐ 2ஆக பிரிக்கிறேன். இது எல்லாமே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ப்ராக்டிஸில் தான் வரும். எதை ஃபஸ்ட்டு பிரிக்கணும், எப்படி கிளப் பண்ணணும், இது எல்லாமே நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ண தான் வரும். ஓகேங்களா? இது எப்படி சார் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட். அவ்வளோதான், ஒரே பதில். x² -x -3x, அதாவது -4xஐ அதை எந்த விதத்தையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் எனக்கு கம்ஃபர்டபுளாக நான் மாற்றிக்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட். அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் gif of x +3 -x gif of x equals to 0. ஓகேவா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ x² -x நான் பிரிச்சிட்டேன். இப்போ எனக்கு எதெல்லாம் ஓரளவு காமனாக எடுக்க முடியுமோ அதெல்லாம் நான் சேர்க்க போகிறேன். எப்படி அப்படின்னா, இப்போ x² இங்கே இருக்குது, இங்கே -x gif of x இருக்குது. நான் இது ரெண்டுத்தையும் இப்போ வந்து நான் சேர்க்க போகிறேன். x² -x gif of x. ஏன்னா இது ரெண்டுத்துல தான் எக்ஸை காமனாக வெளியே எடுக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்காக தான் நான் இப்படி வந்து கிளப் பண்ணுறேன். அடுத்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே -x இருக்குது ப்ளஸ் gif of x இருக்கு. இதில் நான் எதையும் காமனாக எடுக்க முடியாது, நான் அப்படியே அதை வச்சுக்கிறேன். அடுத்து இங்கே -3x, அடுத்து இங்கே +3 is equals to 0. இப்போ எதெல்லாம் காமனாக வெளியே எடுக்க முடியுமோ அதை ஃபஸ்ட்டு எடுத்துருவோம் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸை வெளியே எடுப்போம். எடுத்தனா x - gif of x. ஸோ இந்த இடத்துல எனக்கு x - gif of x இருக்கு. ஆனால் இங்கே வந்துட்டு -x + gif of x இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து நெகட்டிவை வெளியே எடுக்கிறேன். ஸோ நெகட்டிவை வெளியே எடுத்தனா x - gif of x. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இது ரெண்டும் காமனாக வந்துருச்சு. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் இந்த பார்ட்டை காமனாக வெளியே எடுத்துருவேன். இப்போ இங்கே நான் வந்து -3ஐ காமனாக வெளியே எடுத்துறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். -3ஐ நான் வெளியே எடுத்தேன்னா x - 1 equals to 0. நான் -3ஐ வெளியே எடுத்துட்டேன்னா இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது ரெண்டுத்துல இருந்தும் இங்கே x × x - gif of x இருக்கு, இங்கே வெறும்னே x - gif of x இருக்கு. ரெண்டுத்தையும் அதாச்சும் x - gif of x இப்போ காமனாக வெளியே எடுக்கிறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். gif of x காமனாக நான் வெளியே எடுத்தேன்னா இப்போ இதிலிருந்து போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிறது x. இங்கேருந்து இந்த பார்ட் போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிறது எனக்கு வெறும் 1. ஸோ x - 1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா -3 x - 1 is equals to 0. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்களா? அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்ளம் வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறோம், இந்த ஒரு ஸ்டெப் கரெக்ட் பண்ணிவிட்டு கிளப் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்சர் இப்போ சப்பையாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் எப்படி சால்வ் பண்ணலாம், அதாச்சும் இப்போ பார்த்தீங்கன்னா x - 1 இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்குது. இப்போ அந்த x - 1ஐ நம்ம வந்துட்டு காமனாக வெளியே எடுப்போம். வெளியே எடுத்துட்டேன்னா இப்போ x - 1ஐ நான் காமனாக வெளியே எடுத்தேன்னா இந்த இடத்துல x - gif of x இருக்கும், மைனஸ் இங்கே 3 வந்துடும். இப்போ உள்ளார கொண்டு வந்தோம்னா திரும்ப எனக்கு பேக் டு இந்த ஸ்டெப் வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். equals to 0. இப்போ நம்மளோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எந்த வேல்யூஸ் போட்டால் எனக்கு வந்து 0 வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு இங்கே 1 வந்துருச்சு, x - 1 இன்ட்டு இந்த ஃபங்க்ஷன். ஸோ நான் x is equals to 1 போட்டேன்னா எனக்கு வந்து 0 தானே. ஒரு நிமிஷம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மைக்கு மாட்டிக்குது. ஓகே. ஸோ x is equals to 1 நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு வேல்யூ 0. ஸோ எனக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ வந்து எக்ஸாக்ட்லி 2 சொல்யூஷன்ஸ் கிடையாது, நோ சொல்யூஷனும் கிடையாது. அதாச்சும் எக்ஸாக்ட்லி 2 சொல்யூஷன்ஸ் மேபி இருக்கலாம். சாரி, நோ சொல்யூஷனுங்கிற ஆப்ஷன் வந்து இப்போ நமக்கு வந்து கிடையாது.
இப்போ எக்ஸாக்ட்லி இன்னொரு சொல்யூஷன் இருக்கா இல்லைனா யூனிக் சொல்யூஷன் வருதா, எந்த இன்டர்வலில் வருது, அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸ் மைனஸ் ஒன்று வந்து ஒரு சொல்யூஷன் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னொரு சொல்யூஷன் எதுனா எக்ஸ் மைனஸ் இது வந்து எனக்கு 0 கொடுக்குதா அப்படிங்க தெரிஞ்சிருச்சுன்னா எனக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். வாங்க சால்வ் பண்ணி பார்ப்போம். எக்ஸ் மைனஸ் ஜிஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல்ஸ் டு 0. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வந்து இப்போ இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்னேன் ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன் என்னன்ட்டு. ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் மைனஸ் ஜிஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேவா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷனோட இன்டர்வல் 0 less than 1, அதாவது 1 தொடாது. இப்போ நம்ம இந்த ரெண்டுத்தையும் தான் இப்போ இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் மைனஸ் ஜிஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நான் ஃப்ராக்ஷனல் பார்ட், ஏன்னா ஜிஃபை வச்சு நமக்கு வந்து இன்டர்வல் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே நமக்கு வந்துட்டு ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும். ஸோ ஒரு இன்டர்வல் கண்டுபிடிக்கிறது ஃப்ராக்ஷனல் பார்ட்டாக இருந்தால் ஈஸி. அதனால தான் அவங்க எப்பயுமே அவங்களுக்கு தெரியும் கரெக்டாக இந்த ஸ்டெப்பு வர வரைக்கும் நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்துட்டீங்கன்னா இதை சால்வ் பண்ணுருவீங்கன்ட்டு. அதனால எக்ஸ் மைனஸ் ஜிஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக fractional part minus 3 is equals to 0 my dear students. இப்போ இந்த minus 3 இந்த சைடு போச்சுன்னா equals to 3. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் 0க்கும் 1 தொடாது, 1 வரமாட்டான் நம்ம fractional partல. இவங்க என்ன சொல்றாங்க 3 வருங்கிறாங்க. ஸோ இதுல இருந்து எனக்கு no solution. No solution. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுல இருந்து எனக்கு கிடைக்கிறது வந்து சொல்யூஷனே இல்லை. அப்ப எனக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 மட்டும் தான் எனக்கு சொல்யூஷன் தரான். அப்ப யூனிக் சொல்யூஷன், எக்ஸாக்ட்லி 2 சொல்யூஷனும் கிடையாது. இப்போ யூனிக் சொல்யூஷன் இவங்க என்ன சொல்றாங்கன்னா 1, மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி கிடையாது. நம்ம எடுத்தது எக்ஸ்னாலே ரியல் தான், என்டையர் ரியல் நம்பர்ஸ்ல இருந்தா நம்ம ஒரு சொல்யூஷன் வந்திருக்கு, இந்த இன்டர்வல்ல தான் இருக்கு. அப்ப இன்னொரு இன்டர்வல் இல்லை, கிடையாது. ஸோ ஆல்வேஸ் இப்போ காமனாக கொடுக்கலனா தட் இஸ் ரியல் நம்பர்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட். ஸோ யூனிக் சொல்யூஷன் இன் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா இன்ஃபினிட்டி. ஏன்னா நமக்கு எக்ஸோட கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனோட டொமைனுமே 6 தான், ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷனோட டொமைனுமே 6 தான். ஸோ அது எல்லாமே வந்துட்டு அடுத்து வர ஸ்லைட்ஸில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரேஞ்சு தான் 0 to 1 ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷனுக்கு, அந்த ரேஞ்சுமே நம்ம கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன்ஸுக்கு கிடையாது. ஸோ இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டும், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க இப்போ அடுத்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இதுக்கே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஒரு 20 minutes ஆயிடுச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இல்லைனா நான் நெக்ஸ்ட் லெக்சரில் கூட ஃப்ராக்ஷனல் பார்ட் சொல்கிறேன், எப்படின்னு பார்த்துக்கலாம், டைமிங்கை பொறுத்து பார்த்து. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு வந்து டொமைன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். ஸோ வாங்க எப்படி டொமைன் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இந்த ப்ராப்ளத்தில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் வாட்டர் குடிச்சிட்டு வந்துடுறேன். நீங்கள் வந்து யோசிச்சுக்கிட்டே இருங்க, இதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ஓகே ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். லீட் கிடைச்சிருச்சா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? லீட் எடுத்துட்டீங்களா? எடுத்துருப்பீங்க நம்புறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு டொமைன் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க, ஜிஃப் வந்துட்டு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா டொமைன் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், 1/0 அப்படி இருந்துச்சுன்னா அந்த டேர்ம் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? அன்டிஃபைன்ட். வெரி குட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதை வந்துட்டு அன்டிஃபைன்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து டிஃபைன்டு வேல்யூ கிடையாது, அதெல்லாம் வந்து இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம்ஸில் வந்துடும். அது கால்குலஸில் லிமிட்ஸில் இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம்ஸ்னு ஒரு பெரிய கான்செப்டே இருக்குது, அது படிக்கிறப்ப இன்னும் ஜாலியாக இருக்கும். ஸோ 1/0 இஸ் ஈக்குவல்ஸ் டு இன்ஃபைனைட், அதாச்சும் அன்டிஃபைன்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 டிவைடட் பை இது வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல
இது நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். மேபி ஈக்குவல் 0வா வருதுன்னா அது வந்துட்டு டொமைன்ல வராது. எனக்கு டொமைன்னா டிஃபைன்டா இருக்கணும். டொமைனாலே டிஃபைன்டு. அதை விட்டுட்டு அன்டிஃபைண்டெல்லாம் டொமைன்ல வருவானா? வரவே மாட்டார். எனக்கு ஒரு ஃபங்க்ஷனே இவர் டொமைன்னா எந்த வேல்யூ கொடுத்தாலும் எனக்கு ஒரு டிஃபைன்டு அவுட்புட் அவர் கொடுக்கணும். அதை விட்டு அன்டிஃபைன்டு அவுட்புட் அவர் கொடுக்குறாருன்னா அதுதான் டொமைன்ல எனக்கு வேண்டாம். ஸோ அப்போ எனக்கு இந்த எக்ஸுக்கு எந்த வேல்யூ எடுத்தாலும் எனக்கு வந்து 0 மட்டும் வரவே கூடாது. அப்படி 0 ஒருவேளை வருது அப்படின்னா நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன்? அதை ரிமூவ் பண்ணிடுவேன். அதை தவிர்த்து மற்றதெல்லாம் என் டொமைன்ல வரும் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணுவேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை தான் இப்போ நம்ம சால்வ் பண்ண போறோம். சொல்யூஷன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இடம் வந்துட்டு எனக்கு 0 வரக்கூடாது. அப்போ நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் இது 0ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன், குவாட்ராட்டிக் பாலினாமியல். நான் வந்து 0 கண்டுபிடிச்சிட்டு அதுல எனக்கு இன்டர்வல் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. அதனால நான் என்ன பண்றேன்? gif square minus 7 gif of x minus 8 is equals to 0. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வந்துட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் அப்படியே கூட பாலினாமியல சால்வ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது எக்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டு. அப்படி இல்லை சார் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பி லேசி, மேக் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபுள், அவ்வளோதான். என்ன பண்ணிக்கோங்க? லெட் y is equals to greatest integer function. இப்படி வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. லெட் y t s என்ன வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களோட கம்ஃபர்டபிலிட்டி தான் மேட்டர்ஸ் a lot. ஸோ லெட் y is equals to gif of x y square minus 7 y minus 8. இப்போ என்ன பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ -8 இங்கே வந்து -7, அதாச்சும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் -8 வரணும், சம் பண்ணால் -7 வரணும். 8 -8 1 ப்ராடக்ட் பண்ணால் -8 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சம் பண்ணால் எனக்கு -7 ஆன்சராக வந்துடும். ஸோ வந்து நமக்கு ஃபேக்டர்ஸ் கிடச்சிருச்சு. y -8 into y plus 1 is equals to 0. இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கான ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த இடத்துல நான் ஒய்ன்னு எடுத்திருந்தேன். ஸோ நான் இதை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் x -8 கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் plus 1 is equals to 0. இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கான சொல்யூஷன், அதாச்சும் ஃபேக்டர்ஸ். இப்போ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் is equals to 8க்கும் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் is equals to -1க்கும் எனக்கு இந்த வேல்யூ 0 கொடுக்குது. ஸோ கரெக்ட் தான மை டியர்? இப்போ 8 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 64 -56 -8 எனக்கு வந்து 0 வந்துருச்சு. அதே தான் -1 போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து 0 கிடைச்சிரும். அதனால எனக்கு இது ரெண்டும் கிடைச்சிருச்சு. நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருக்கேன், கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஒருத்தர் வராருனாலே ஈக்குவல் டு 8 ஒரு வேல்யூஸ் இருக்கு, ஒரு நியூமரிக்கல் வேல்யூ இருக்குன்னா அந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம்னா எக்ஸோட வேல்யூ எப்படி வரும்? இப்போ 8னா less than 9. இதுவே வந்து நம்ம இன்டர்வல்ல சொல்லணும்னா 8,9. ஓகேவா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த இடம் உங்களுக்கு புரியுது இல்லை? ஸோ இந்த ரீஜியன்ல எனக்கு இது எதுவுமே வராது. ஏன்னா இங்கே உள்ள இருக்க கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் 8க்கு மட்டும் எனக்கு 8 கொடுக்காது, 8.9க்கும் எனக்கு 8 தான் கொடுக்கும், 8.9999க்கும் 8 தான் கொடுக்கும், 8.5க்கும் 8 தான் கொடுக்கும். ஸோ அதனால எனக்கு என்டையரா இந்த இன்டர்வலே வேண்டாம், நான் தூக்கி போட்டுருவேன். அதே மாதிரி இங்க இவருக்கு எப்படி வருவார்னா அதை -1 நான் சொல்லிட்டு இருக்கேன். -1னா 0ல இருந்து 0.99 வரைக்கும் -1 தான் இருக்கும் லெஃப்ட் சைடு. அதனால -1 less than 0. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா இந்த இடத்துல 0 தான் பெரிய ஆளு, 0 வர மாட்டாரு. அதுக்கு முன்னாடி இருக்க -0.11 வரைக்கும் நமக்கு வந்து -1 தான் எடுக்கும். அப்ப இன்டர்வல் இது ரெண்டும் எனக்கு வந்து இருக்கக்கூடாது. இதை வச்சு நீங்க டைரக்டா ஆப்ஷன்ஸ் கம்பேர் பண்ணியும் டைரக்டா சொல்லலாம்.
நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு எழுதுறேன். இங்கே இடம் இருக்கு. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ல சொல்றேன். 8,9 அதாச்சும் எனக்கு வந்து 9 இருக்கக்கூடாது. 9 அதாச்சும் ஆமா 9 அதாச்சும் 9 இருக்கலாம். 9 இருந்தா எனக்கு வேல்யூஸ் இருக்கும். அதாச்சும் எனக்கு 8 வந்து வரக்கூடாது கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன்ல. அதே மாதிரி -1 இருக்கவே கூடாது. அப்ப பாருங்க எந்த இன்டர்வல்ல -1 இல்ல. அப்போ வந்து இந்த இடத்துலயும் எனக்கு வந்து -1 ஓப்பன் இன்டர்வல்ல தான் கொடுத்துருக்காங்க. அதனால எனக்கு இதையும் நான் வந்து யோசிக்கலாம். இது எல்லா இடத்துலையும் -1க்கு வந்து ஓப்பன் இன்டர்வல்ல தான் இருக்கு. ஸோ வந்து எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. அதேமாதிரி 0க்கு க்ளோஸ்டு இன்டர்வல் கொடுக்கறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் இங்கே -1 0 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 8,9 பற்றி மென்ஷனே பண்ணல. ஸோ இந்த ஏ வந்துட்டு ராங். அதே மாதிரி சியும் ராங். நன் ஆஃப் தீஸ் வந்துட்டு நம்ம செக் பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட். ஏன்னா 8,9 அதாச்சும் அந்த இன்டர்வலையும் எனக்கு வந்து 0 ஆகுது. அந்த இன்டர்வலை பற்றி அவனுங்க பேசவே இல்லைனாலும் தப்பு தான். ஏன்னா அதை பற்றி பேசணும். ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியம். எனக்கு வந்து 0 கொடுக்குறான். 0 கொடுக்குறவனை இங்கே வைக்காம விட்டீங்களடா அப்படின்ட்டு நமக்கே ஒரு டவுட் வந்துருதுல. அப்போ அவனெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். டக்குன்னு நீங்கள் ஸ்கிப் பண்ண தெரிஞ்சுக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட். அதை வச்சு உங்களுக்கு ஆன்சர்ஸ் கரெக்டாக வரும். ஏன்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த ஆப்ஷன்ஸை எப்படிலாம் ஸ்கிப் பண்ணணுங்கிறத நாலேஜும் நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இது ரெண்டும் போயிடுச்சு. இப்போ நன் ஆஃப் தீஸ் வந்துட்டு இதை வச்சு எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், -1 இந்த இன்டர்வல்ல இல்லை. அதுக்கப்புறம் இன்ஃபைனைட் போகுது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் -1 to 0 எந்த ஒரு இதுவுமே அவங்க எடுக்கலை. ஏன்னா -1 to 0 தான் எனக்கு வந்துட்டு இங்கே வந்து 0 ஆகிடும். அதை பற்றி இவங்க பேசலை. 0 எடுத்திருக்காங்க. அதாச்சும் 0 எடுத்தால் எனக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா 0 நான் அப்ளை பண்ணால் -8 சம் டிஃபைன்டு வேல்யூ தான் எனக்கு. ஸோ 0,8 8 பாருங்க எனக்கு இங்கே வந்து எந்த இன்டர்வல் இருக்கு, ஸ்கொயர். அதாச்சும் 8 எடுத்தனா எனக்கு வந்து 0 ஆகிடும். ஆனால் இந்த இடத்துல 8 வந்துட்டு ஓப்பன் இன்டர்வல் இருக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதே நான் எடுத்துப்பேன். அடுத்து 9 எனக்கு ஓப்பன் இன்டர்வல் இருக்கு. இங்கே வந்து அவங்க க்ளோஸ்டில் தான் கொடுத்துருக்காங்க. 9 எடுத்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா 9 நான் இங்கே அப்ளை பண்ணேன்னா எனக்கு வந்து ஒரு டிஃபைன்டு வேல்யூ கிடச்சிடும். 9 இங்கே போகிறேனே 9 ஸ்கொயர் 81 அப்புறம் வந்து 9 7 63 சம் எனக்கு டிஃபைன்டு வேல்யூ தான் வருமே தவிர எனக்கு வந்து 0 வரவே வராது. ஸோ அதனால நான் 9க்கு அப்புறம் இன்ஃபினிட்டி வரைக்கும் எந்த வேல்யூஸ் எடுத்தாலும் எனக்கு 0 அதாச்சும் 0 வராது. அதனால பி தான் கரெக்ட். நன் ஆஃப் தீஸும் தப்பு தான். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாச்சும் உங்களுக்கு வேல்யூஸ் பார்த்தோன்னே நீங்கள் பட் அப்படியே அசால்ட்டாக சால்வ் பண்ணுறது தான். நான் இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன். 8 9 இன்னொரு இன்டர்வல் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், -1 0. ஓகேவா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த இன்டர்வலை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். அதை தான் வந்துட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ 8,9 இங்கே -1, 0. இந்த இடத்துல எனக்கு வந்துட்டு நான் இப்படி எழுதியிருக்கலாம், பரவாயில்ல. இப்போ வந்து 8,9 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ 8 to 9 எனக்கு வரக்கூடாது. அப்போ எனக்கு 0 வரலாம். இங்கே ஓப்பன் இன்டர்வலில் தான் இருக்குது. அதனால் எனக்கு பிரச்சனை கிடையாது. 0,8 க்ளோஸராக வரலாம். 8 தொடக்கூடாது. ஓகேவா மை டியர் ஸ்டூடெண்ட். அதனால தான் எனக்கு ஓப்பன் இன்டர்வல். யூனியன் 8க்கும் 9க்கு எதுவுமே எடுக்கக்கூடாது. 9க்குள்ளார 9 எடுக்கலாம். ஸோ க்ளோஸ்டு இன்டர்வல் 9, இன்ஃபைனைட் வரைக்கும் போய்க்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட். அதுவே இந்த இடத்துல -1, 0 இருக்கக்கூடாது. நான் 0,8 ஆல்ரெடி எழுதிட்டேன். லெஃப்ட் சைடு மட்டும் எழுதினா போதும். ஸோ -infinite, -1 அதாவது -1 -1 எனக்கு எடுக்கக்கூடாது. -1க்கும் 0க்கும் நடுவில் நான் எதை பற்றியுமே பேசலை. இதை தான் வந்துட்டு நமக்கு யூனியனாக கொடுத்துருக்காங்க. -1, யூனியன் 0,8, யூனியன் 9, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிற மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எந்த டவுட்னாலுமே என்கிட்ட கூச்சப்படாமல் கேளுங்க. உங்களுக்கு அடிஷனல் டவுட் இருந்தாலுமே சால்வ் பண்ண நான் ரெடியாக இருக்கேன். ஓகே, அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கொஸ்டினுக்கான ஆன்சர். இதே மாதிரி தான் அவங்களும் சால்வ் பண்ணிருக்காங்க, பார்த்துக்கோங்க.